மணிகண்டன் வந்து புலி போனார், புலியெல்லாம் வீரத்தில் சேர்ந்த புலிபுறம் மண்டிட்டுருச்சு. மண்டிட்டது மட்டும் இல்லை, ஐயப்பன்ட்ட வேண்டுதான், என்னுடைய மடுவில் இருந்து பால் எடுத்துக்கோ, உனக்கு பால் தானே தேவை, ஏன் தெரிந்து எடுத்துக்கோ, ஏன் தெரிந்து எடுத்துக்கோ, ஏன் தெரிந்து எடுத்துக்கோன்னு ஆயிரக்கணக்கான புலிகள் வந்து குவிஞ்சிருச்சு. இவர் என்ன பண்ணன்னு தெரியல, ஒரு புலி மேலே உட்காந்துட்டு வந்துட்டார். புலி மேலே உட்காந்துட்டு வந்தார். பின்னாலே ஒரு புலி கூட்டமும் வந்துருச்சு அரண்மனைக்கு. பந்தலராஜா மக்கள்லாம் பார்க்குறாங்க, ஐயோ புலி வந்துருச்சு, ஐயனே அப்பனேன்னு கத்துனான். அதான் ஐயன் பிளஸ் அப்பன் ஐயப்பன் வந்தது. ஒரிஜினல் நேம் மணிகண்டன். என்ன எல்லாம் பார்த்துட்டு ஐயோ இவன் சாமி இல்லை, ஐயனே அப்பனே அப்படின்னு எல்லாரும் கும்பிட்டாங்க. அதனால ஐயனே அப்பனே அது ஐயப்பனா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் வந்தார். அப்புறம் கொஞ்ச நாள் இருந்தார். இனிமேல் எனக்கு ராஜபாரியம் வேண்டாம், நான் காட்டுக்கு போகிறேன், ராமன் மாதிரி தான் காட்டுக்கு போகிறேன், தவம் செய்ய போகிறேன், 5 மலையை தாண்டி போக போகிறேன்னாரு. அப்போ பந்தலராஜா கேட்டார், நீ உன்னை நான் பார்க்கணும்னா உன்னை பிரியறதுக்கு எனக்கு மனசு இல்லை, சரி நீ பிடிவாதமாக இருக்க, நீ போ, ராமன் மாதிரியே அவனும் பிடிவாதமாக இருக்கிறான், நீ போ, ஆனால் உன்னைய பார்க்கணும்னு நினச்சா நான் எப்படி உன்னை தேடி வர்றது அவனு பந்தலராஜா கேட்டார். அப்போ ஐயப்பன் சொன்னார், நீ வந்து யார்ட்டையும் வழி கேட்க வேண்டாம். ஐயப்பனே சொன்னது, நீ யார்ட்டையும் வழி கேட்க வேண்டாம், உனக்கு என்னை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா உனக்கு தோணுன கட்டத்திலேயே ஒரு கருடன் உனக்கு வழிகாட்ட வந்துடும். நான் சத்தியமாக சொல்கிறேன், அப்படி புல் அரிக்குது. 18 வருஷம் பெருவழி பாதையில் போயிருக்கிறேன், 13 வருஷம் சித்திரை விசுவுக்கு சிறுவழி பாதையில் போயிருக்கிறேன். அந்த மகர ஜோதி நடக்குதுல்ல, மகர ஜோதி தைப்பொங்கலில், அதுக்கு 2-3 நாளைக்கு முன்னால் ஆபரண பெட்டி பந்தலராஜா அரண்மனையிலேருந்து கிளம்புற போது இன்னைக்கு வரைக்கும் கருடன் வழிகாட்டுது. ஐயப்ப பக்தர்கள் எல்லாருக்கும் தெரியும்ல. சபையிலே உண்மை என்று பல தடவை உறுதிப்படுத்தின தகவலை தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கும் பந்தலராஜா அரண்மனையிலிருந்து ஆபரண பெட்டி போகிற போது ஐயப்பன் கோயிலுக்கு வழிகாட்டி செல்வது கருடன். ஐயப்பனுடைய அவதாரமே மகிஷி. மகிஷினா யாரு? எருமத்தலை உள்ள ஒரு அரக்கி. இந்த நம்ம நவராத்திரியில உள்ள அது வந்து ஆம்பளை மகிஷாசுரன், அதனால அவளுக்கு மகிஷாசுர மர்த்தினின்னு பேரு. ஆனா இது மகிஷி என்ற பேர்ல ஒரு பெண். இத வந்து எரும வடிவத்தில் உள்ளவ, தலை எரும, உடம்பெல்லாம் மனுஷ உடம்பு. இத போய் என்ன பண்ணாரு ஐயப்பன், உள்ள தியானத்துக்கு போகும்போதே அந்த காட்டுக்குள்ள போறதுக்கு முன்னால இந்த எருமத்தலையோட இது வந்து எதிர்த்ததுல பட்டார்னு அது காலை பிடிச்சி இழுத்து தரதரன்னு சுத்தி தூக்கி வீசினாரு. எருமை மேலே போனதுனால தான் அதுக்கு எருமையலினே பேர் வந்தது. அதை இன்னொரு விதமாக சொல்லுவாங்க, எருமையை கொன்றதுனால அந்த ஊருக்கு எருமை கொல்லி, எருமையை கொன்ற இடம். அந்த எருமை கொல்லி தான் இப்ப எருமேலியாக மாறிவிட்டது. அங்கே ஐயப்பன் வில்லோடு இருக்கிறார். நம்ம பேட்டசாமிகள் கண் பூரா அந்த வில்லையும் அம்பையும் வச்சு அங்கே பேட்டை துள்ளிட்டு தான் ஐயப்பனுடைய பூங்காவனத்துக்குள்ளேயே நீங்கள் போக முடியும். எவ்வளோ நீங்கள் போக போக இந்த ஐயப்பன் இதே அடுத்த தடவை வேணால் ஐயப்பன் தலைப்பு கொடுத்துருவோம். அடுத்த தடவை கூப்பிட்டாங்கன்னா, ஏன்னா ஐயா கூப்பிடுவார், அதை பற்றி ஒன்றும் இல்லை, ரைட்டு. அப்போ இப்போ இதிகாசத்துக்கு வந்துடுவோம். ஏன்னா எங்கே சுற்றினாலும் அங்கே வந்துடணும். இதிகாசம் இவனுக்கு கம்பன் தமிழில் கொண்டு வந்தான். அதே மாதிரி மகாபாரதத்தை வில்லிபுத்தூர் ஆழ்வார், கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் என்று போற்றக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பிறந்த வில்லிபுத்தூர் ஆழ்வார், அவர் தான் வியாச பகவான் எழுதிய மகாபாரதத்தை தமிழுக்கு கொண்டு வந்தார். சரி, இப்போ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? இதிகாசத்துக்கும் புராணத்துக்கும். இதிகாசம் என்பது வான்மீகி தானே எழுதினாரு. எழுதுகிற போது அவர் அந்த காலத்திலே வாழ்ந்தார். ராமனையும் லட்சுமணனையும் சீதா பிராட்டியையும் எல்லாரையும் அவர் கண் முன்னால பார்த்தாரு. அந்த ராமாயணம் எப்ப நடந்தது தெரியுமா? 4 யுகங்கள். முதல் யுகம் கிருத யுகம். இந்த யோகிகள்லாம் ஏன் ஆயிரக்கணக்கான ஆண்டு அப்படியே இருந்தா சோறு தண்ணி இல்லாம தெரியுமா? அதுக்கு காரணம் சொல்ல போறேன். கிருத யுகம் அதான் முதல் யுகம். ஒவ்வொரு யுகமும் 4 லட்சம் ஆண்டு.
இப்போ 4வது யுகம் நடக்குது. முதல் யுகம் கிருத யுகம். கிருத யுகத்தில் 100% எல்லாமே நல்லவனா இருந்தான். 100%, 100% நல்லவர்கள் மட்டுமே இருந்தது கிருத யுகம். அது 4 லட்சம் ஆண்டு இருந்தது. அங்க வாழ்ந்தவனுக்கெல்லாம் 1 லட்சம் ஆண்டு வயசு. இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா சாத்தியம் ஆயிருக்குது. காந்தின்னு ஒருத்தர் வாழ்ந்தாருன்னா இன்னும் அடுத்த தலைமுறை நம்பாது. காமராஜர்னு ஒருத்தர் வாழ்ந்தாருன்னு அடுத்த தலைமுறை நம்பாது. இப்படிலாம் ஒரு பைத்தியக்காரன் இருந்திருப்பானா அப்படின்னு எதிர்கால உலகம் நம்பாது. நம்ம காலத்திலேயே நம்ப முடியாததா இருக்குல்ல. அது மாதிரி தான் இதுவும். நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, வடநாட்டில் ஒரு வயோதிகர் பெரியவர் 94 வயசு. உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க இந்த மாதிரி இதை. 94 வயசு அந்த ஆள் வயோதிகர். குடு கிழவன் கம்பை ஊண்டிட்டு நிற்கிறாரு. அவர் ஒரு வீட்டில் குடியிருக்கிறாரு. 3-4 மாதம் வாடகை கொடுக்கல. உள்ளே புகுந்து அவன் வீட்டு ஓனர் என்ன பண்ணுறான், பாத்திர பண்டத்தெல்லாம் தூக்கி எறிகிறான். அவர் தனி ஆள். பாத்திர பண்டம் என்ன இருக்கும், 4 அலுமினிய டம்ளாரு, அதுவும் நெளிஞ்சு போய் 4 அலுமினிய டம்ளாரும் 2-3 அலுமினிய தட்டு, என்ன இவ்வளோ தான் தூக்கி வீசுகிறான். இதை ரோட்டில் போய்கிட்டு இருந்த ஒரு பத்திரிகைக்காரன் பார்த்தான். என்னடா, அவனுக்கு ரொம்ப பதறி போயிட்டான். ஒரு 94 வயசுக்காரரு அவரை இப்படி வாடகை பாக்கி 2-3 மாதம் தரலைங்கிறக்காக இப்படி நடு ரோட்டில் அனாதையாக விட்றாங்களே அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்பட்டு என்ன பண்ணான், அதை படம் எடுத்து ஒரு நியூஸ் ஸ்டோரி ஆக்குவோம், ஒரு செய்தி கதையாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அவன் அந்த காட்சியை ஃபோட்டோ எடுத்துட்டு பத்திரிக்கை ஆஃபீஸுக்கு போயிட்டான். அப்போ செல்ஃபோன்லாம் கிடையாது, கேமராவில் தான் எடுக்கணும். இதை மாதிரி ஒரு கேமராவில் எடுத்து கொண்டு போய் பிரிண்ட் போட்டான். அதை வச்சு ஒரு நியூஸ் ஸ்டோரி என்ன எழுதிட்டான். எழுதி ஒரு செய்தி கட்டுரை எழுதி கொண்டு போய் பத்திரிக்கை ஆசிரியர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறான். எடிட்டர்கிட்ட, ஆசிரியர்கிட்ட. ஆசிரியர் என்னன்னாரு, இது ஒரு புது ஸ்டோரி, நான் இப்போ ரோட்டில் போகையில் பார்த்தேன், அதை அப்படியே இது பண்ணி படத்தோடு கொடுத்துருக்கேன்னு. அவர் வாங்கி பார்த்தாரு. படார்னு கீழே போட்டு எந்திரிச்சிட்டார். அவர் என்னையா ஆச்சு, ஏன் இப்படி திடீர்னு எந்திரிச்சிட்டீங்க அப்படின்னு நிருபர் கேட்குறான். அந்த எடிட்டர் கேட்குறாரு, இவர் யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு. இந்த படத்தில் இருக்க அந்த கம்பு ஒண்டி இருக்க பெரியவர் இருக்கிறாரே, இவர் யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு நிருபர்கிட்ட கேட்டார். அவனுக்கு உண்மையிலே தெரியாது, சத்தியமாக எனக்கு தெரியாதுன்னா. அவர் சொன்னார், இந்தியாவிலே 2 முறை இடைக்கால பிரதம மந்திரியாக இருந்தவர் இவர். அவர் பேர் குல்சாரிலால் நந்தா. மறந்துடாதீங்க, உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. எப்படிப்பட்ட பைத்தியக்காரன்லாம் இந்த நாட்டில் இருந்திருக்கான். 4 அலுமினிய தட்டோட 94 வயசில் ஆதரவே இல்லாமல் ஒரு கிழவன் வெளியே நிற்கிறான். இந்த நாட்டில் இந்திரா காந்திக்கு பிறகும் இவருக்கு நேருவுக்கு பிறகும் 2 முறை இடைக்கால பிரதமர் இருந்தவர் இவர் ஒருத்தர் தான். 2 முறை பிரதம மந்திரியாக இருந்தவர். அது மட்டுமல்ல, ஐஎன்டியூசி தொழிற்சங்கம் இருக்கிறதே, அதை 28 ஆண்டுகளாக கட்டி காத்து அவர் தான் உருவாக்கினார். ஐஎன்டியூசியவே ஒரு மாபெரும் தொழிற்சங்கத்தை நிறுவி 28 ஆண்டு காலம் வெற்றிகரமாக நடத்தி காட்டிய அந்த மனுஷன் 10 பைசா பேங்க் பேலன்ஸ் இல்லை, 4 அலுமினிய தொட்டோட வாழ்ந்திருக்கிறானா? உலகத்தில் இப்படி ஒரு தலைவனை பார்க்க முடியுமாயா? எத்தனை பேருக்கு தெரியும் குல்சாரி நந்தாவை? பாட புத்தகத்தில் போட்டிருக்காங்களா யாராவது? சோழவந்தான்ல அந்த தலைமை ஆசிரியர்கிட்ட ஒரு தமிழ் ஆசிரியர் போனார்ல, அப்போ ஆங்கில கல்வி புற்றீசல் மாதிரி எல்லாம் எல்கேஜி யூகேஜிலாம் வந்த காலம்ல. அப்போ அவன் ஹெட்மாஸ்டர் என்ன பண்ணார், கவர்மெண்ட் உத்தரவு, அதனால் அவர் ஆங்கில பாடம் மேத்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் பாடத்தை கூட்டிட்டாங்க. பாட நேரத்தை கூட்டிட்டு, தமிழ் தானே என்ன, அதனால தமிழுக்கு பாடத்தையெல்லாம் குறைச்சிட்டாங்க. இந்த ஆளுக்கு செய்தி போச்சு. உடனே நேராக ஹெட்மாஸ்டர் ரூமுக்கு ரொம்ப வேகமாக போனார், கோபத்தோடு போனார். போன உடனே ஹெட்மாஸ்டர் பார்த்துட்டு இவர் எதுக்காக வர்றாருன்னு தெரிஞ்சு போச்சு. தமிழில் அவ்வளோ வேகம் உள்ளவர்னு தெரியும். ஐயா கொஞ்சம் அமருங்கள் அப்படின்னாரு. போனவர் என்ன சொன்னார், நான் அமர்வது இருக்கட்டும், தமிழை முதலில் அமரச் செய்யுங்கள். நான் அமர்வது இருக்கட்டும், தமிழை முதலிலே அமர வையுங்கள். உடனே இப்போ இவருக்கு புரிஞ்சிருச்சு. அவர் ஹெட்மாஸ்டர் வந்து பணிவா, ஐயா, ஏன்னா அவர் சீனியர், கவர்மெண்ட் ஸ்கூலு, ஐயா கோச்சுக்காதீங்க, அந்த மேத்ஸு
ஆங்கிலமெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக பாட நேரம் கொடுத்தா அது வாழ்க்கைக்கும் பிள்ளைங்க வருங்காலத்துக்கும் பிரயோஜனப்படும்ல அப்படின்னாரு. வந்தவருக்கு 2 மடங்கு கோபமாயிடுச்சு. வாழ்க்கைக்கும், நல்லா கவனிங்க, வாழ்க்கைக்கும் வருங்காலத்துக்கும் ஆங்கிலமும் கணிதமும் பயன்படும்ல அப்படின்னு அவர் சொன்னார்ல ஹெட்மாஸ்டர். இவர் என்ன பண்ணார், ஆங்கிலம் வருங்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் வாழ்க்கைக்கும் தமிழ் பயன்படாது என்று நினைக்கக்கூடிய ஒரு பள்ளியிலே வேலை பார்ப்பதையே நான் அவமானமாக கருதுகிறேன். இந்தா என் ராஜினாமா லெட்டர் எழுதி மூஞ்சில வீசிட்டு போனார். தமிழுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்தாரு. யாருக்காவது தெரியுமா அவர் பேரு? அரசன் சண்முகனார். நிறைய நூல் எழுதியிருக்கிறாரு. அதான் நாம் படிக்க மறந்த பக்கங்கள். தியாகிகளையும் அருளாளர்களையும் இந்த தேசம் மறந்ததனால் தான் நாம் இவ்வளவு கஷ்டத்தை பண்ணிட்டு இருக்கோம். பால்